ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான அப்பம் செய்ய போகிறோங்க 5 நிமிஷத்தில். இது வந்துட்டு 5 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நாளானாலும் இதோட டேஸ்ட் வந்துட்டு மறக்கவே மறக்காது, நாக்கிலே நிற்கும். இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் வர்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 200 உலக்கில் வந்துட்டு ஒரு உலக்கு வந்துட்டு நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த அப்பத்துக்கு பச்சரிசி தான் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். புழுங்கரிசி சேர்க்காதீங்க, பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இதோட வந்துட்டு தேங்காய் சீல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ 2 ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு இதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறோங்க. இதுலேயே நான் வந்துட்டு வெல்லத்தையும் சேர்த்துட்டேன். அது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சி வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு இது மாதிரி சேர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கோங்க. இது நல்லா அரைஞ்சி எல்லாமே கலந்து வந்துடும். இந்த மாதிரி ரவை பாதம் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த அரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இப்போ வந்துட்டு நான் அரைச்சி எடுத்தாச்சு. அந்த வெல்லம், தேங்காய் சீல், சுக்கு, ஏலக்காய் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி இதை நம்ம வந்துட்டு ஒரு மிக்சியில இருந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம், மிக்ஸி ஜார்ல இருந்து. இப்போ இதோட வந்துட்டு நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு சேர்க்க போகிறோங்க. இப்போ ஒரு உலக்கு எடுத்தோம் இல்லையா, அதே ஒரு உலக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். எண்ணெயே இழுக்காது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். நம்ம வந்துட்டு வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இட்லி மாவு பதத்துக்கு தான் கரைக்கணும், தோசை மாவு பதத்துக்குலாம் கரைச்சிடக்கூடாது. ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து நம்ம கரண்டியில் ஊற்றுற மாதிரி அந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதில் வந்து தண்ணி பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் தேங்காய் சீலை பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாங்க. நம்ம வந்துட்டு அந்த அப்பம் கடிச்சு சாப்பிடும்போது அந்த தேங்காயோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடியாக கரைச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் வந்துட்டு இப்போ முந்திரி பருப்பும் அடுத்து வந்துட்டு பிஸ்தாவும் கொஞ்சமாக தட்டி நான் சேர்த்துக்க போகிறேங்க. உங்களுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா அப்படி இல்லை தேங்காய் சீல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும். அதை நான் வந்துட்டு குழவில வச்சு தட்டிட்டு இதில் சேர்த்தாச்சு. இது வந்துட்டு நம்ம அரிசியில் செய்கிறதுனால இது வந்து எண்ணெயே இழுக்காது. இந்த மாதிரி சின்ன கரண்டியை எடுத்துக்கலாம். பெரிய கரண்டி எடுத்தோம்னா அது வந்துட்டு ஒரு சேப்பாக கிடைக்காது அந்த அப்பம். அதனால வந்துட்டு சின்ன கரண்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் வந்துட்டு குடிக்கவே குடிக்காதுங்க. இதில் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துருக்கறனால எப்போவே நம்ம வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு எண்ணெய் ரொம்ப இழுக்காது. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டை வர்ற மாதிரி நம்ம வந்துட்டு மாவு எடுத்து போட்டுக்கலாம். நான் இதில் வந்துட்டு சோடாப்பு சேர்க்கலை. சோடாப்பு சேர்க்காம வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த எண்ணெயில் ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு அப்படியே நம்ம அந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது பாருங்களேன், நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக எவ்வளோ கோல்டன் கலரில் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.